வணக்கம் நண்பர்களே, நம்ம ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே வணக்கம். தினந்தோறும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, நில விஷயமாக தெரிஞ்சுக்கிறீங்க. நிலம் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க. நிலம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் மட்டும்தான் நம்ம சேனலில் தினந்தோறும் வீடியோ மூலயமா நம்ம எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சில நண்பர்கள் கேள்வி கேட்குறாங்க, சார் என்ன சார் ஒரே சைட்டை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய ஓன் சைட்டுங்கனால நீங்கள் அதை மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு. யாராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஒரு இடத்துல உள்ளது தான் முயற்சி பண்ணுவாங்க, அடுத்த இடத்துல உள்ளது வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்து நமக்கு சில கஸ்டமர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் எங்களுக்கு அங்கே இடம் இருக்குது விற்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம வீடியோ மூலியமாக எடிட் பண்ணி போட்டிருக்கோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா எட்டியார் ரோடு போட்டிருக்கிறோம், தோணுகால் ரோடு போட்டிருக்கோம், திருநெல்வேலி ரோடு போட்டிருக்கோம், நம்ம அன்னை திரசானரில் பிளாட் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கிறோம். அப்படி பலவிதமான இடங்கள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா 100 வீடு நகர். அதாவது கோவில்பட்டி டு எட்டியாவரம் செல்லும் சாலையில் நம்ம ஏற்கனவே தினந்தோறும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் வராங்க, அவங்க விருப்பப்படி, அதாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குகிறோம், பணம் கொடுக்குறோம், 20 லட்சமோ 30 லட்சமோ, அது நம்ம பட்ஜெட்டுக்கு தக்கன நம்மளுடைய சூழ்நிலை பொருளாதாரத்துக்கு தக்கன நம்ம வீடுகளை வந்து செலக்ட் பண்ணுறோம். பட் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த வீடை வந்து அந்த பணத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரி 20 லட்சமோ 30 லட்சமோ கட்டிட்டாங்க, ரைட்டு, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் நம்ம கான்செப்ட் அது கிடையாது. காலி மனையாக தான் இருக்கும். வடக்க பார்த்து பிளாட் வேணுமா, தெற்க பார்த்து பிளாட் வேணுமா, கிழக்க வேணுமா, மேற்க வேணுமா, பாருங்கள் உங்கள் பட்ஜெட் என்ன, எத்தனை சென்ட் இடம் வேணும், அதில் என்னென்ன மாடல், என்னென்ன ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்கணும், என்னென்ன ரூமில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், கம்ப்ளீட் கப்போர்ட் ஒர்க்கு வேணுமா, என்ன ஏது, எல்லா டீட்டெயிலையும் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் ரேட்டு விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் டோக்கன் போட்டோன்னே நாங்கள் வேலையை ஆரம்பிக்கிறோம். அது வந்து இனிஷியல் பேமெண்ட்டுங்கிறது 3 lakhs, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் லோன் எலிஜிபிலிட்டிங்கிறது எவ்வளோ கிடைக்குங்கிறது உங்களுடைய ரெவன்யூ சார்ட்டை பொறுத்து, உங்களுடைய வருமானத்தை பொறுத்து தான். ஒரு நண்பருக்கு வந்து 30 லட்ச ரூபாய்க்கு வீடை புக் பண்ணிட்டாரு, அவருடைய பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பேங்க் எலிஜிபிலிட்டி வந்து 15 ரூபா தான் எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்போ 15 ரூபா அவர் வந்து கேஷ் பேமெண்ட் பண்ணணும். அப்போ அவர் வந்து சார் 3 லட்சம் தான் அட்வான்ஸ் போட்டிருக்கீங்களே, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அவர் கொஸ்டின் கேட்குறாரு. கரெக்டு தான். பட் அவருடைய இன்கம் சோர்ஸ் கம்மிங்கும்போது அதை வந்து கம்பெனியை வந்து அதை நம்ம டேக்கப் பண்ண முடியாது, நம்ம அதை ஒரு அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அவங்களுடைய இன்கம் ப்ரூஃப் நல்லா இருந்தது அப்படின்னா 85% வரைக்கும் நம்ம லோன் வாங்கலாம். உதாரணத்துக்கு 30 லட்ச ரூபா வீடு வாங்குறோம்னா 3/24 3/5 30 27 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான ஐடி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். பேங்குடைய நாம்ஸில் நம்ம எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாமல், சிவில் ஸ்கோர் மற்றபடிக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் பக்காவாக இருக்கணும். மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வந்து லோன் எலிஜிபிலிட்டிக்கு போகும்போது நமக்கு கிடைக்காது. அதனால் அது உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், இப்போ 100 வீடு நகருங்கிறதுல வந்து நகரை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிராமமே சிட்டி ஆகுது கான்செப்ட் தான். இப்போ ஒரு வீடு ஃபினிஷ் ஆகி, 2வது வீடு ஃபினிஷ் ஆகி, இப்போ 3வது வீடு வாஸ்து பண்ணி அது வேலை நடக்குது, 4வதாகவும் ஒன்று வாஸ்து பண்ணி வேலை நடக்க போகுது. அதனுடைய வந்து பாருங்கள், உங்கள் மாடலில் உங்கள் பட்ஜெட்டில் என்ன மாதிரி லோன் வாங்கணுமோ அந்த மாதிரி லோன் வாங்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லோனுன்னு வாங்கும்போது பேங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி, ரொம்ப முக்கியமான பாயிண்டே அதான். டாக்குமெண்ட் செலவும் நமக்கு கம்மி. இதே கட்டுமானம் கட்டி வீடாக கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேசிங் லோன் தான் போக முடியும். இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்னு நம்ம வரும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள், இடத்த தேர்வு செய்யுங்க. லோன் எலிஜிபிலிட்டி எவ்வளோ தூரம் கிடைக்குதோ பார்த்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நல்லா பக்காவாக டிரான்சாக்ஷன் தான் 85% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிலிட்டி பண்ணிடலாம். 100 வீடு நகரில் வருவதற்கு வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ். நன்றி நண்பர்களே.